Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஷார்ட் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எக்ஸாம் டேட் எப்படின்னு தெரியும். 24 ஆகஸ்ட் மாதம் எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது. ஸோ குளோபல் ஷார்ட் அகாடமியில் சார்பாக ஒரு எக்ஸாமினேஷன்ஸ்க்குமே வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஷார்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச், அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த ஆகஸ்ட் 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு திங், கிளாஸ் டைமிங்ஸ் பார்க்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு இங்கே சொல்கிற டைமிங்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற டைமிங்கில் நீங்கள் வந்து ரெக்கார்டிங் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இங்கிலீஷ் சீனியர் வந்து பாருங்கள், 2 டைமிங் வந்து நடக்குது, மார்னிங் அண்ட் ஈவினிங். மார்னிங் 5 மணிக்கு ஒரு கிளாஸ் வந்து இருக்கும். ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 PM ஒரு கிளாஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? கிளாஸஸ் வந்து டெய்லி வந்து 1 hour, மண்டே டு ஃப்ரைடே. ஓகே, சாட்டர்டே சண்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் இன்டர் கிரேட் பொறுத்த வரைக்கும் மார்னிங் 6 மணிக்கு ஒரு பேட்ச் இருக்குது, ஈவினிங் 7 மணிக்கு ஒரு பேட்ச். கிளாஸ் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 1 hour வந்து நடக்கும். 45 minutes to 1 hour கிளாஸஸ் வந்து நடக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் ஜூனியர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இன்டர் நடக்கிற அதே டைமிங், மார்னிங் 6 மணிக்கு ஒரு பேட்ச் இருக்குது, ஈவினிங் 7 மணிக்கு ஒரு பேட்ச் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா 2 டைமிங்கும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு 2 டைமிங்கும் செட் ஆகாது அப்படின்ற பட்சத்தில் டெய்லி கிளாஸ் நடக்கும் இல்லையா, அதை நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைப்போம். அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த டெஸ்ட் பேட்சுக்கு உண்டான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம மார்ச் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போத்துலேருந்து நடந்த கிளாஸஸ்லாம் கூட நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். அதில் நிறைய இம்பார்ட்டண்டான கிளாஸஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ஷார்ட்கட்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஜென்ரல் பேசேஜஸ் எப்படி எழுதுறது, ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி அதெல்லாம் இப்போவுமே வந்து பார்ப்போம். பட் ஆல்ரெடி 1 டைம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், எடுத்துருக்கோம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் செகண்ட் பேப்பர் ரிலேட்டடான கண்டென்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது செகண்டரி தமிழ் ஜூனியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 6:30 மணிக்கு நடக்கும். அதே மாதிரி தமிழ் சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 PM வந்து நடக்கும். இப்போ ஜூனியர் எக்ஸாம் போகிறவங்க சீனியர் கிளாஸை அட்டன் பண்ணலாம், சீனியர் எக்ஸாம் போகிறவங்க ஜூனியர் கிளாஸை அட்டன் பண்ணலாம். நாங்கள் ஜூனியர் போகிறாங்களோ சீனியர் போகிறாங்களோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் கிரேட் தான் வந்து கோச்சிங் கொடுக்குறது தமிழ் ஷார்ட் அண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ ஈவினிங் கிளாஸஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஜூனியர் வந்து ஆப்ஷனல். ஓகேங்களா? ஸோ சீனியர் அட்டன் பண்ணிவிட்டு ஜூனியர் போனோன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? தென் இதுதான் கிளாஸ் டைமிங்ஸ். கிளாஸ் வந்து 1 hour நடக்கும், மண்டே டு ஃப்ரைடே. சாட்டர்டே சண்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸஸ் இல்லைனா டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? தென் கிளாஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு புக் ஸ்பீடு வந்து கிளாஸில் வந்து டிக்டேஷன்ஸ் வந்து இருக்கும், ஒரு ஜென்ரல் பேசேஜ் வந்து இருக்கும். கிளாஸில் இந்த டிக்டேஷன்ஸ் கொடுத்துட்டு லைவில் வந்து வாசிக்க சொல்லுவாங்க. தென் ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிவிஜுவல் குரூப் க்ரியேட் பண்ணி கொடுப்போம். அதில் ஒரு பர்சனல் கைடு வந்து இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுடைய கரெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க, உங்களுடைய கரெக்ஷன்ஸ் அட்டெண்டன்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வீக்லி ஒரு மாடல் டெஸ்ட்டு ஃபஸ்ட் பேப்பருக்கு, அதுக்கப்புறமா ஒரு மாடல் டெஸ்ட்டு செகண்ட் பேப்பருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி வந்து 2 மாடல் டெஸ்ட் வந்து நடக்கும். செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லாஸ்ட் நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. செகண்ட் பேப்பர் நல்லா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வர வரைக்கும் வீக்லி ஒரு ஃபஸ்ட் பேப்பர் மாடல் டெஸ்ட், செகண்ட் பேப்பர் மாடல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக நாமளே கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ நாமளே கரெக்ஷன்ஸ் பண்ணுறப்ப என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து பண்ணுறோம், தென் எங்கெங்கெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு அந்த பர்சனல் கைடாக ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் லைவ் கிளாஸ்லையுமே உங்களுடைய மிஸ்டேக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் இதில் வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ரெண்டாவது புக் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த ஸ்பீடில் என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், தென் ஹார்ட்வேர்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குது, தென் அதுக்கு உண்டான தமிழ் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா அட் த சேம் டைம் இங்கே கண்டக்ட் பண்ணுறவங்கள மாடல் டெஸ்ட் வந்து பார்க்குறப்ப அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை வந்து கொடுக்கும்.
இங்கே கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் நீங்கள் வந்து நல்லாவே வந்து பண்ணலாம். அதுக்கு நம்ம அகாடமியோட ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நிறைய ஜென்ரல் பேசேஜஸ் நீங்கள் வந்து எழுதுவீங்க. புக் பேசேஜஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மினிட்ஸ் வரைக்கும் டிக்டேஷன்ஸ் வந்து கிளாஸில் வந்து கொடுப்போம். ஸோ நீங்கள் 6 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் போகிறப்ப உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ரொம்ப மெல்லமாக கேட்கும் எக்ஸாமுக்கு. அதே மாதிரி செகண்ட் பேப்பர் கண்டென்ட்ஸ் வந்து டெய்லி நம்ம கிளாஸில் நம்ம வந்து பார்ப்போம் கூடவே. ஸோ செகண்ட் பேப்பர் டெய்லி பார்க்குறப்போ ஒரு நல்ல ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். எக்ஸாமோட டைம் டேபிள் பார்த்துருப்பீங்க. செகண்ட் பேப்பர் தான் ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் பேப்பர் எந்த அளவு நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதை விட ஃபஸ்ட் பேப்பர் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் பேப்பருமே வந்து உங்களுக்கு கிளாஸில் வந்து கொண்டு போவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வேறு எதுனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் எப்போ வேணால் இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்லேருந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபீஸ் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா. சரிங்களா? ஸோ எக்ஸாம் 23rd 24th இருக்குது. எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்தளவு எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. தேங்க்யூ.